ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் மணிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இஸ் இட் ராங் டு ட்ரை டு பிக் அப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 1 எபிசோட் 6. இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கண்டினியூட்டி புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிலியாவோட பேக் ஸ்டோரி தான் காட்டுறாங்க. அதாவது அவ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணு தான். அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, காசு சம்பாதிக்கிறதுக்காக டஞ்சனுக்கு போறாங்க, அங்கேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இது தனியா இருக்கு பொண்ணு, சாப்பிடணும்ல 3 வேளை. அதுக்காக என்ன ஆகுதுன்னா, இந்த சோமா ஃபேமிலிக்காரங்க வந்து இவ்வளவு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இவ்வளவு வந்து ரொம்ப ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் வாங்கிட்டு ஒரு கையில காசு கூட கொடுக்காம அவங்க சாப்பிட்ட மிச்சத்தெல்லாம் போட்டு அதை சாப்பிட வைக்கிறாங்க. இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்து இந்த ஒஸ்டெல்லாம் தாங்க முடியாம என்ன பண்றா, அவங்க விட்டு தப்பிச்சு ஓடி போய் யாரு கூடயாவது போய் சேர்ந்துடலாம். இப்போ யாரு கூடயாவது போயிட்டு சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இவங்களை பொண்ணு மாதிரி எடுத்து அவங்களை வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்க்க ஆரம்பிச்சவங்களையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டு அவனுங்க கடையெல்லாம் ஒட்டச்சு போட்டு இந்த பொண்ணாலதான் உடஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சோன்னா அவங்க வெறுத்து போய் அந்த பொண்ணை வந்து அமுச்சு விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி ஆறதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் சரி பரவாயில்ல இவங்க கூட தான் சேர்ந்து அவனும் வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்திருக்கா. இவளோட மைண்ட்ல ஃபுல்லா ஊறி போன ஒரு விஷயம் என்னன்னா, அட்வென்ச்சரஸ் எல்லாமே இப்படிதான், அவனுங்க எல்லாமே மட்டமானவனுங்க, மத்தவங்களை வற்புறுத்தி தான் எல்லா வேலையும் வாங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அங்க கட் பண்ணணும்னு என்னன்னா, ஏன்னா என்னன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. யாருன்னா சோமா கடவுளும் அந்த ஃபாலோவர்ஸை பத்தி. அப்ப லோக்கி என்ன சொல்றாங்கன்னா, சோமா கடவுளை வணங்குறவங்க எல்லாருமே பார்த்தா சோமான்றது ஒரு சரக்கை உருவாக்குறவங்க. அவங்க வந்து ஒரு யூனிக்கான சரக்கு. அந்த சரக்கை வந்து ஒரே ஒரு சிப் அட்வென்ச்சர்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னா அதுக்கு பயங்கரமா அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்காக எவ்வளவு வேணா காசு கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிடும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, அவனுங்க அவங்களோட டீமே பிட்ரே பண்ணி காசு அடிச்சுட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்து சரக்கு வாங்கி குடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சோமா கடவுளோட மெம்பர் ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் சோமா கடவுளோட ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க டிஸ்கஷன் கட் பண்றாங்க. இப்ப என்னன்னா, நம்ம பையன் வந்து லிலியாவை பத்தி நம்ம ஹேஸ்டியா கிட்ட சொல்றான். இந்த மாதிரி லிலியான ஒரு பொண்ணு வந்து என் கூடயே வந்து ஒரு டீம்மேட்டா வந்துட்டு இருக்கா டஞ்சன் கிளியர் பண்றதுக்கு. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒருத்த வந்து அவளை டார்ச்சர் பண்றான். சோ அதனால அவளை வந்து நம்மளோட இடத்துல தங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, டே நீ சொல்றதெல்லாம் பாக்குறப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. நீ அவளை நம்பலான்னு எப்படி நீ நினைக்கிற? உன் கத்தி காணாம போச்சு நீ சொல்றல, அது எப்படி? அது நிஜமாலே உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சா இல்ல யாராவது திருடினாங்களா? எனக்கு அந்த பொண்ணு மேல நம்பிக்கையே கிடையாது. நீ என்ன நினைக்கிற அப்படி சொல்றப்போ, நம்ம பையனுக்கு விஷயம் தெரியும் இந்த பொண்ணு தான் அதை திருடி இருக்கான்ட்டு. ஆனாலும் அவங்க ஒரு ஹெசிடேஷன். அவகிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அவளை எப்படியாவது காப்பாத்தணும், அதுதான் நம்ம பையனோட எண்ணமாவே இருக்கு. அங்க எபிசோட் கட் பண்ணா ஹேனாக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா சோம கடவுள் யாரு, அவங்க ஃபாலோவர்ஸ் யாரு, அவங்களோட கோல் என்னன்ட்டு. சோ இப்ப நம்ம பையனுக்கு கீழே ஒரு பொண்ணு வேலை செய்யறா. அந்த பொண்ணு பார்த்தா சோம கடவுளை சேர்ந்தவ. சோ இது ஒரு பெரிய ரிஸ்க் ஆயிடும், நம்ம பையன் ஏதோ ரீசன்ல மாட்டிக்க போறான் அப்படின்றதுக்காக அதை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஹெஸ்டிஐ பார்க்கறதுக்காக வராங்க. ஹெஸ்டிஐ கிட்ட சொன்னா நம்ம பையன் சொல்லுவாங்க, அந்த பொண்ணை வந்து அமுச்சு விட்டுருவாங்க. இதுதான் பிளானா வராங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கு. இன்கேஸ் டஞ்சனுக்கு அவன் போயிருக்கான், ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பயத்திலே இருக்காங்க. அப்ப அவங்க யாரை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஐஸ் வேலண்டைன் வராங்க. ஐஸ் வேலண்டைன் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் இந்த மாதிரி சோம கடவுளை பத்தி இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு ஃபேவர் நீங்க பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. என்ன ஃபேவரு? இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க வந்து டஞ்சன்ல ஒரு பையனை காப்பாத்திருக்கீங்க, எங்களோட ஒன் ஆஃப் தி மெம்பர் அப்படின்னு. ஒன் ஆஃப் தி மெம்பரா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு சின்ன ருக்கி மாதிரி இருப்பான், அவனோட முடி கூட பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, ஓ அந்த பையனா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்களேன், நான் அந்த பையனை ஏதாவது பயமுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி. பயமெல்லாம் முத்தலையா அப்படின்னு. அவன் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தோன்னு ஓடி போயிடுறானே அவன் அப்படின்றத சொல்றா. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அவனுக்கு நிஜமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சதுக்காக நிறைய விஷயங்கள் அவன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஓகே, நம்ம பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐஸ் வேலண்டைன்ஸுக்கும் நம்ம பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம பையனுக்கு ஐஸ் வேலண்டைன்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ பெல் வந்து கீழே டஞ்சன் கிளியர் பண்ண போயிருக்கான். அவன் கூட யார் போயிருக்கானா, சோமா கடவுளை சேர்ந்த ஒரு பொண்ணு போயிருக்கா. அவனுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடக்கூடாது, நீங்க ஒரு வாட்டி ஒரு ஓவர் லுக் பண்ணிக்கோங்க, அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க கான்வர்சேஷன் கட் பண்றாங்க. நம்ம பையனும் லில்லியாவும் வந்து டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடக்க டிஸ்கஷன் என்னன்னா, இப்ப வந்து நம்ம இது வரைக்கும் 7th லெவல் வரைக்கும் போயிருக்கோம், நம்ம 10th லெவல் போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. 10th லெவல் ரொம்ப கஷ்டமா, சரியான பெரிய பெரிய மாஸ்டர் எல்லாம் இருக்கு, 10th லெவல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நம்புங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபயர் பவர் வேற வந்துச்சு, நம்ம போனோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிரும், நிறைய காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் கன்வின்ஸ் ஆகி போறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, அவங்க கிட்ட வந்து ஒரு வேற ஸ்வாட ஒண்ணு கொடுக்குறா. இந்த ஸ்வாட கொடுத்துட்டு இது செம்ம பவர்ஃபுல்லான ஸ்வாடு, நீங்க பெரிய பெரிய மான்ஸ்டர் அடிக்கிறப்போ சின்ன கத்தி வச்சு சண்டை போட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது, இந்த கத்தி வச்சு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அந்த கத்தி எங்கடா வைக்கணும்னு சொல்லி பார்த்தா எந்த இடத்துலயும் அது ஃபிட் ஆகல. அப்ப என்ன சொல்றான்னா, உங்க கையில ஆல்ரெடி நீங்க ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கீங்களா, அந்த கத்தி வேற இடத்துல வச்சுட்டு
இந்த பெரிய கத்தி இங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா பெரிய கத்தி அவன் ரீலோகேட் பண்ணி வச்சிடறான். வச்சுட்டு இவங்க பெரிய டஞ்சனுக்காக கிளியர் பண்றதுக்காக உள்ள போறாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா லெவல் 10க்கு என்டர் ஆறாங்க. அதோட லொகேஷனே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பயங்கரமான வறட்சியான மாதிரி ஏரியா மாதிரி இருக்கு. பிளஸ் மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கே கொஞ்சம் ஹெசிடேஷன் ஆகுது. என்னமா இது பயங்கரமா இருக்கு, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம போய் இது டஞ்சன் கிளியர் பண்ணலாம், முன்னாடி போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வருது. இது எப்படியாவது சண்டை பண்ணணும், நீ பின்னாடியே இரு அப்படின்ற சொல்றான். சரி ஓகே. அது என்ன பண்ணுதுன்னா முன்னாடி இருக்கிற மான்ஸ்டரோட இந்த மான்ஸ்டர் வந்து செம ஸ்மார்ட்டா இருக்கு. மரத்தை உடைச்சு எடுத்து அதை வந்து வெப்பனா வச்சுக்குது. பின்னாடியே இருமான்னு சொல்லிட்டு இவங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஆயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹேனா வந்து டைரக்டா நம்ம ஹேஸ்டியா வந்து கான்டாக்ட் பண்றா. அவங்க கிட்ட போய் பேசுறப்போ நம்ம பையன் வந்து பெரிய ஆபத்துல இருக்கான். அவன் வச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா அது சோமா கடவுளை சேர்ந்தவங்க. சோ அந்த பையனுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப திருப்பி இங்க வந்தா நம்ம பையன் வந்து செம்மையா சண்டை போட்டு அந்த மான்ஸ்டர் கொடுத்துட்டான். சரி ஓகே, அடுத்த மான்ஸ்டர் ஏதாவது வரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு வருது. வந்துட்டு அது வந்து கத்திட்டு இருக்கு. நம்ம பையன் ஃபயர் போல்ட் யூஸ் பண்றான். ஒரு அட்டாக்ல அது சாவவே இல்லை. சரி 2 அட்டாக் விடுறான், அப்பதான் அது செத்துச்சு. சரி ஓகே, வேற யாராவது இருக்காங்களா இங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பாக்குறப்போ பார்த்தா இந்த பொண்ணை காணும். எங்கம்மா போன நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். எங்கம்மா போனேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வார்த்தையே பேச மாட்டேங்குது. பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் நிறைய வந்துச்சு, சமாளிக்கவே முடியல. சடனா என்ன ஆகுதுன்னா அவனோட பாக்கெட்ல இந்த நைஃபை வச்சால அந்த பாக்கெட்டை மட்டும் கட் பண்ணிட்டு யாரோ ஒருத்தங்க அந்த பாக்கெட் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. யாராவது தூக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு மேல போய் நின்னுக்கிட்டு இவனோட கத்தியை வந்து அட்டையை போட்டா. அட்டையை போட்டு என்ன சொல்றா, மாஸ்டர் நீங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறேன். அவளோட தாட் எல்லாமே என்னன்னா முன்னாடி எபிசோட் என்ன ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி இவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாள் ஒருத்தன். அவன் வந்து டைரக்டா நம்மளோட பையன் கிட்ட பேசிட்டு இருந்தான். அதை இவ என்ன நினைச்சிட்டானா ஆக்சுவலா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அந்த பொண்ணு யாரு, இவ திருடி, இவ எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் பண்றவன்றத ஃபுல்லா சொல்லிட்டான். சோ அதனால இவன் வந்து இன்னும் கெட்டவனா மாறிடுவான், இவளை வந்து டார்ச்சர் தான் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றான்னா இவன் பிட்ரே பண்ணிட்டு அவனோட கத்தி எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறான். அவன் நினைச்சிட்டே போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா லிலிய டக்குன்னு தடுக்கி கீழே விடுறா. எங்க விடுறா, யாரால விடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இவளை அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தான்ல அந்த பையன் தான் இருக்கான். அவளை மண்டையை பிடிச்சி அடி 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 அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா என்ன ஒரு வாட்டி நீ ஏமாத்தி தாண்டி போனேன் நாய, இப்ப நீ என்ன இவனு ஏமாத்த ஆரம்பிச்சியா, உன் பாக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு பாப்போம் சொல்லி எல்லாத்தையும் எடுக்கிறான். பொருள்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையா நிறைய ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கிய, செம்மையான ஆள் தாண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடி அடின்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா நீ எல்லாமே நான் சொல்றதெல்லாம் நம்பிட்டல அப்படின்னு சொல்லுவோம். என்ன நீ சொல்ற, அன்னைக்கு நான் அவனை போய் பார்த்து உன்னை பத்தி எதுவுமே சொல்ல, நான் சும்மா அவகிட்ட அவளை விட்டுரு, நீ அவகிட்ட கான்டாக்ட் வச்சுக்காத அப்படின்றதான் சொன்னேன். ஆனா உன்கிட்ட டிஃப்ரெண்டான கதையை சொன்னோம். நீ என்ன பண்ண, இது எல்லாத்தையும் நம்பிட்டு என்கிட்ட வந்துதான் பேசுனேன். இந்த மாதிரி அவர் வந்து என்ன கேட்டாரு, அவர்கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் 2-3 விஷயத்த போட்டு விட்டேன். இப்ப நீ அவனை ஏமாத்திட்ட. ஏமாத்துறது மட்டும் இல்லாம நிறைய காசு நிறைய ஐட்டம் எடுத்து வந்திருக்கேன், சூப்பர் செல்லம்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட இருக்கக்கூடிய சோமா கடவுள் கேங் இருக்காங்கல்ல, சோ அந்த கேங் ஆளுங்களும் உள்ள வரானுங்க. வந்துட்டு என்ன பாச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு, எல்லாம் செம்மையா எடுத்துட்டு வந்திருக்க ஐட்டம் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அவன் என்ன பண்றான், ஒரு ஆண்ட்டை தூக்கி போடுறான். அதாவது ஆண்டோட தலையை மட்டும் தூக்கி இவங்கிட்ட போட்டு எதுக்குடா இதெல்லாம் என்கிட்ட போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவகிட்ட இருக்க மொத்த ஐட்டம் என்கிட்ட கொடுத்துரு, புரியுதா, கொடுத்துட்டு நீங்க இருந்து கிளம்பு, இல்லனா உன் சாவு என் கையில தான் அப்படின்னா. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப பார்த்தா இந்த ஆண்டோட ஒரு தலையை மட்டும் கொடுத்துட்டா மத்த ஆண்டோ அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துடும். சோ அதனால இவங்க கிட்ட அது பட்டனால இவன் என்ன பண்றான், ஐயோ ஆண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க முச்சு ஓடுறான். ஓடுறப்போ அவன் ஆண்ட் எல்லாமே கொண்டுடுது. நிறைய ஆண்ட் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவன் என்ன சொல்றான்னா, நிறைய ஆண்ட் வருது, நீ தப்பிச்சு வேற போகணும், இல்லைன்னா மொத்தமா உனக்கு கொண்டுடும், நான் உனக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் தரேன், உங்ககிட்ட இருக்க காசு, உங்ககிட்ட இருக்க பணம், உங்ககிட்ட இருக்க ஐட்டம் இது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ சொல்லும், நான் உன்னை அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. சோ அதனால என்ன பண்றா, அவளோட லாக்கெட்டை ஒண்ணு எடுத்து கொடுக்குறா. இந்த மாதிரி என்னோட மொத்த சொத்தும் இதுலதான் இருக்கு, நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளதான் வச்சிருக்கேன், நீங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்க, என்ன இங்கிருந்து விடுங்க அப்படின்னு சொல்றப்போ அந்த கீயை பிடிங்கிட்டு அவன் என்ன சொல்றான்னா, நீ செம்ம திறமையான வண்டி, என்னை எவ்வளவு ஏமாத்திருக்கல நீ, என்கிட்ட சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு இப்ப பார்த்தா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்குற, திறமையானவதான் நீ. சரி ஓகே, இது வரைக்கும் நீ நிறைய அட்வென்ச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்க, ஒரு சப்போர்ட் ஐட்டமா இருந்திருக்க, இப்போ எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இரு, இவ்வளவு ஆண்ட் வந்துச்சு, இதை சமாளிக்க வேணா, நீ போயிட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி போடுறான். அவ அப்படியே எல்லா ஆண்டுக்கு நடுவுல போய் விழுறா. அவளுக்கு தோன்றதுல ஒரு விஷயம் தான் என்னன்னா, அட்வென்ச்சரஸ்னா யாருன்றது அவளுக்கு தெரியும். அவங்க ரொம்ப மட்டமானவனுங்க, அவனுக்கு வந்து யூட்டிலைஸ் தான் பண்ணிப்பாங்களே தவிர அவங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. சோ அந்த ஒரு ஹெசிடேஷன்லயும் சரி, இவ்வளவு கஷ்டத்துலயும் சரி அவங்க கூடயே வாழ்ந்துட்டா. ஆனா இப்போ அவ சாவு நெருங்கி போயிட்டு இருக்கா. அவ சாவலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறா, எனக்கு மட்டும் என் லைஃப் இப்படி இருக்கணும், லைஃப் ஃபுல்லாவே நான் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரே ஒரு ஆளு என் லைஃப் ஃபுல்லா வந்து அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க கூடயே நான் நல்லபடியா இருக்கணும், இதுதானே நான் நினைக்கிறது, இதுதான் நான் ஆசைப்படுறது, அது எனக்கு கிடைக்காதா, ஏன் கடவுள் இப்படி பண்றீங்க, சரி ஓகே இப்ப எனக்கு சாவு வந்துருச்சு, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் சாவலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. அப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா ஆண்ட்ஸ் அவ கிட்ட நெருங்குது.
அப்ப நம்ம பைபிள் என்ட்ரி கொடுக்குறான் ஃபயர் போல்ட்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஆண்டும் அடிச்சு உச்சு சாவுது. அப்படியே உள்ள வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலையா, அடி எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்கறான். அப்போ அவன் என்ன சொல்றான், ஐயோ நான் நாங்க விட்டு வந்தேன் எப்படியா தப்பிச்சு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அவன் என்ன சொல்றான்னா, அதான் நீ என்கிட்ட ஒரு கத்தி குத்திய, அந்த கத்தியை வச்சு எல்லாருமே அடிச்சு முடிச்சிட்டேன். பிளஸ் சடனா பாத்தினா யாரோ ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க போல இருக்கு, அவங்க மொத்த மான்ஸ்டர் எல்லாம் அடிச்சு போட்டாங்க. அது யாருன்னா ஐஸ் வேலண்டைன்ஸ். சரியா? சோ அங்க இருக்கவங்க எல்லாம் அடிச்சு போட்டதுனால நான் நேரா இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. இப்ப நான் உன்னை ஏமாத்தினேன், நான் உனக்கு எல்லா வாட்டியும் பொய் தான் சொன்னேன், ஆனா நீ என்னன்னா நேரா அவனை காப்பாத்தணும்னு வர அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது ஒரு விஷயம் தான். இது நாள் வரைக்கும் நான் உன்கிட்ட உண்மையே சொன்னது இல்லை, நான் சொன்னது எல்லாமே பொய். பிளஸ் இன்கேஸ் நீ என்கிட்ட ஷேரை பிரிச்சா கூட 50-50 நீ என்கிட்ட சொன்னாலும் நான் 60-40 தான் வச்சுப்பேன், இல்ல 70 உங்ககிட்ட 30 தான் கொடுப்பேன். இந்த அளவுக்கு நான் ரொம்ப மட்டமா பண்ணிருக்கேன். பிளஸ் எத்தனையோ டைம் உன்னோட கத்தியை ஆட்டைய போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், இது எதுவுமே தெரியாம தத்தி முட்ட மாட்டமா நீ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றானா, ஏமா நீ பொண்ணுமா, நீ என்ன தப்பு பண்ணாலும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் எனக்கு தெரியும்டா நீ எப்படின்ட்டு, நீ விமனைசர் தானே, பொண்ணுக்கு பின்னாடியே சுத்தக்கூடியவன் தானே, நீ ரொம்ப வஸ்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மேல அவ்வளவு கத்து. ஏன்னா அவளுக்கு அட்வென்ச்சர் இருந்தா அவ்வளவு பயம், அட்வென்ச்சரஸ் இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்ற மைண்ட் செட்ல இருக்கா அவ. அதனால அவனை போட்டு அவ்வளவு திட்டுறா. அப்போ அவன் என்ன சொல்றான், வேற எதுக்காகவும் இல்ல, அது உனக்காக தான் நான் அதை பண்ணேன். ஏன்னா நான் உனக்கு லூஸ் பண்ற கூடாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, லூஸ் பண்ற கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொன்னோம். இந்த பொண்ணு தேம்பி 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 அழுகுறா. அழுது அவன் கிட்ட அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. நம்ம பையன் என்ன பண்றான், டைரக்டா போயிட்டு ஹேனாவை மீட் பண்ணி ஹேனா கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி டஞ்சனுக்கு போனேன், எல்லாமே கிளியர் பண்ணி நல்லா பண்ணியாச்சு, ஆனா ஒரு பிரச்சனை, நீங்க எனக்கு கொடுத்த ஆர்மரை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கோச்சிக்காதீங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சேஃபா வந்தல போதும். அதுக்கப்புறம் இந்த லிலியா பத்தி சொல்றான், எல்லா டிஸ்கஷன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டஞ்சனுக்குள்ள யார் போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐஸ் வேலண்டைன் போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு முடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு ஆர்மர் கிடக்குது. இந்த ஆர்மரா இது, அந்த பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோர் சேனல். தேங்க்யூ.